ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் 31 தீபாவளி முதல் உலகமெங்கும். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. காஸ்டியூம் டிசைன் பண்ணப்பவே மெஷின்ல போட்டுலாம் நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு துணி இல்லை. அது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டுலயே பண்ண மாதிரி ஒரு ட்ரெஸ் வேணும். ஒரு பணத்திலேயே புரள்ற ஒரு ஆளுன்றதுனால அதை காமிக்கிறதுக்காக ஒரு செருப்பு முத கொண்டு தங்கம், செப்பு தகடு, அதில் இந்த மோல்டை பண்ணி அதுக்கப்புறம் அதில் தங்க முலாம் பூசி அதை தான் நம்ம ட்ரெஸ் மெட்டீரியலில் வச்சு தைக்கணும். நிறைய கரெக்ஷன் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு 3 days நான் நினச்சேன் இந்த ஒர்க்கை என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 24 to 27 days நைட்டும் பகலுமா அதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். எஸ், கிட்டத்தட்ட ஒரு 6 members நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். 6 பேர் சேர்ந்து ஒரு ஜிப்பா அந்த தோட்டி தைக்கிறதுக்கு 24 நாள் ஆயிருக்கு. இந்த காஸ்டியூம் அரௌண்ட் ஒரு 20 lakhs மேல worth அந்த காஸ்டியூம். இல்ல, ஒரு காஸ்டியூம் 20 lakhs அப்படின்னா இப்ப அந்த காஸ்டியூம் எங்க இருக்கு? இதெல்லாம் நாங்க தச்சு வரும்போது அந்த ட்ரெஸ்ஸோட வெயிட் கிட்டத்தட்ட 37 கிலோ. 37 கிலோவா அவர் போட்டிருந்தாரு. ஆமா, எனக்கு தெரியாதவங்க இந்த படத்தை எல்லாம் பார்த்துட்டு பேசுறாங்க இல்லையா, ஐயோ அந்த படத்துல தங்கத்திலேயே ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தாங்கப்பா, ஐயோ என்ன ட்ரெஸ்ஸுப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, நம்ம ஒர்க்கை பத்தி தான் பேசுறாங்க. 35 kilos காக்ரா சொல்லிலாம் போட்டு நடிச்சிருக்காங்க மாதுரி தீக்ஷித். அந்த காலத்துல பெரிய டாக் அதெல்லாம். ஆனா நானே ஒரு 37 கிலோ காஸ்டியூம் பண்ணுவேன் நானும் நினைச்சேன், பார்க்கல. இப்போ இதான் ஹையஸ்டா இருக்குமா இண்டஸ்ட்ரியில? என்னன்னு தெரியல சார். தேசிய கீதம் சேரன் சாரோடது, அந்த படத்துல தான் நான் ஃபர்ஸ்ட் என்ட்ராறேன் கேரக்டர் ஆர்டிஸ்டா. அதுக்கப்புறம் திருப்பாச்சி, அதுதான் வெளியில சொன்னா உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த ஹேர் கட் சீனு. ஆமா, அதுதான் என்னோட ஒரு ஃபேமஸ் படம். இப்போ 10th எழுதி முடிச்சிட்டேன். நான் தான் சொன்னேன் ஸ்கூல் ட்ராப் அவுட் நான். ஸோ ரொம்ப சின்ன வயசுலேயே குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக நான் நடிக்க வந்துட்டதுனால எங்கள் குடும்பத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் நடிக்க வந்தேன். எல்லாமே எனக்கு பேஷன் அப்படிலாம் நான் போய் சொல்ல விரும்பல. அந்த டைமில் எங்கள் குடும்பத்துக்கு அந்த வருமானம் தேவையாக இருந்தது, அதனால நான் நடிக்க வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் படிப்பை கண்டினியூ பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதனால இப்போ மறுபடியும் டைம் இருக்குது, பணம் இருக்குது. இப்போ என்னை யாரும் படிக்க வைக்க வேண்டாம், நானே படிச்சுப்பேன். வணக்கம் சௌமியா அவர்களே. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ எதற்காக இந்த இன்டர்வியூ அப்படின்னா, இந்தியன் 2ல நீங்கள் காஸ்டியூம் டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டோம். எப்படி ஃபுல்லாக காஸ்டியூம் டிசைனராக ஒர்க் பண்ணீங்களா, இல்லை ஏதாவது பார்ட் இந்த விஷயங்களுக்கு மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்ற மாதிரியா? இல்லை, அதில் நிறைய டிசைனர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய படம் இல்லையா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொருத்தவங்க பண்ணியிருக்காங்க. அதில் எஸ்பி சதீஷ் அப்படிங்கிறவங்க தான் என்னோட சீஃப். ஸோ அவங்க ஒரு ஸ்பெஷல் காஸ்டியூம்காக ஒரு ஸ்பெஷல் ஒர்க், ஒரு எம்ப்ராய்டரிலேயே ஒரு ஸ்பெஷல் எம்ப்ராய்டரி ஒன்று. ஸோ அதுக்காக தேடிட்டு இருந்தாங்க. அந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணப்பவே இந்த எம்ப்ராய்டரி தான் அதில் பண்ண முடியும், வேறு எதுவும் அதில் பண்ண முடியாது. ஒரு மெஷினில் போட்டுலாம் நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு துணி இல்லை அது. ஸோ தட் அது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டுலேயே பண்ண மாதிரி ஒரு ட்ரெஸ் வேணும். ஏன்னா அந்த கேரக்டர் ஒரு ஃபில்தி ரிச் கேரக்டர், ஒரு பணத்திலேயே புரள்ற ஒரு ஆளுன்றதுனால அதை காமிக்கிறதுக்காக ஒரு செருப்பு முத கொண்டு தங்கம் அவர் போட்டிருக்கிறது, அப்படியான ஒரு மெட்டீரியல் பண்ணணும். அப்படிங்கும்போது அதுக்காக ஆள் தேடிட்டு இருந்தாங்க. அப்போ ஐ கேம் இன் டு த கான்டாக்ட். எஸ்பி சதீஷ் தான் எங்களோட சீஃபு. ஸோ அவங்கள அசோசியேட் பண்ணி நான் இந்த ஒர்க் பண்ணேன். இந்த ஒரு பர்டிகுலர் காஸ்டியூம்ஸ் தான் நான் அந்த படத்தில் பண்ணியிருக்கேன். இப்போ அது ஃபுல்லாகவே அந்த அவர் போட்டிருக்க அந்த ஜிப்பா மாதிரியான ஒரு டைப்பில் இருக்கும். அதுவும் ஷூ, அந்த மாதிரி ஷூக்குமே நீங்கள் தான் அந்த இது பண்ணீங்க? ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ஜிப்பா, அவரோட அந்த தோத்தி இருக்கு இல்லையா, அந்த பஞ்சகச்சம் மாதிரி, அதுலயுமே இந்த ஒர்க் இருக்கு. ஆமா, அதுவும் இந்த செப்பல், அதே மாதிரி அவரோட பையன் ஒரு கேரக்டர் இருக்கு, அதுல ரெஜிஸ்டர் ஆச்சா என்னன்னு தெரியல, அந்த தராசுல உட்கார்ற மாதிரி. ஆமா, அந்த காஸ்டியூமும் நம்ம தான் பண்ணோம். அந்த பையனும் அதே மாதிரி ஒரு ஜிப்பா போட்டிருப்பான், அதுவும் நம்ம தான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஐடியாவை உங்கள்ட்ட எப்படி சொன்னாங்க? இந்த மாதிரி எங்களுக்கு ஃபுல்லா கோல்டுல வேணும் அப்படிங்கும் போது நீங்க அதை ஃபர்ஸ்ட் எப்படி நீங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க? கோல்டு கலர்ல நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா, இல்ல கோல்டுலயே? இல்ல, இந்த கோல்டு மெட்டீரியல்ங்கிறது அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு எங்க சீஃப் துபாய் வரைக்கும் போயிட்டு அங்க இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட இதை நெருக்கமான ஒரு மாடல் அங்க பார்த்தாங்க. ஒரிஜினலி அந்த ஷேக்ஸ் எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா, அங்க கொஞ்சம் தங்கம் இதா இருக்கும் இல்லையா, அங்க போய் பார்த்துட்டு அதே மாதிரி ஒன்னு இங்க கிரியேட் பண்ணணும், அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மாடல் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து அது வந்து இந்த
செப்பு தகடு, ஆ அதில் இந்த மோல்டை பண்ணி அதுக்கப்புறம் அதில் தங்க முலாம் பூசி ஆ அதை தான் வந்து நம்ம இந்த மெட்டீரியலில் ட்ரெஸ் மெட்டீரியலில் வச்சு தைக்கணும் ஃபுல்லாக. ஓகே. அதை வச்சு தச்சு தான் இந்த காஸ்டியூம் மேக் பண்ணியிருக்கு. அது பார்க்கும்போது கல்லு மாதிரிலாம் இருந்துச்சுல்ல ஒவ்வொரு. இல்லை கல் இல்லை, ஒரிஜினலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ தங்கம் கம்மல் கீழே விழுந்து கிடக்குன்னு நினைப்பீங்க. ஆமா அந்த மாதிரி தான் அந்த இருந்தது. மாதிரி மோல்டு அது அப்படியே நம்ம கையில எடுக்கலாம். அது அப்படி எடுத்தோம்னா அது ஒரு மோல்டு, ஒரு கம்மலோ அல்லனா ஒரு மூக்குத்தி மாதிரியான ஒரு மெட்டீரியல். அது அந்த மெட்டீரியல்ல ஃபுல்லா அது ஆக்சுவலா ஒரு துணி, அந்த துணிக்கு மேல நீங்க அதை அந்த வச்சு துணிக்கு தைக்கணும். மேல இதை வச்சு ஃபுல்லா தைக்கணும். ஒரு 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 சென்டிமீட்டர்ல ஒரு மில்லி மீட்டர் கூட இடம் இல்லாம அதை ஃபில்அப் பண்ணணும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் அவர் கேட்ட உடனே நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போய் நீங்க சங்கர் அவர்கள்ட்ட காட்டியிருப்பீங்க, இல்லை உங்க சீஃப்ட்ட நீங்க காட்டும்போது என்ன கரெக்ஷன் சொன்னாங்க? ஏதாவது கரெக்ஷன் சொன்னாங்களா? நிறைய கரெக்ஷன் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் 3 days நான் நினைச்சேன் இந்த ஒர்க்கை என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அவ்வளோ கரெக்ஷன்ஸ் பண்ண பண்ண அவ்வளோ கரெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் 3rd day தான் அது எங்களுக்கு செட் ஆச்சு. ஓகே இதை இந்த பேட்டர்னில் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு 3rd dayலேருந்து அப்புறம் நாங்கள் ஃப்ளூவெண்ட்டாக ஒர்க் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 24 to 27 days நைட்டும் பகலுமா அதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணி. எஸ். ஓ ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 6 members நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். 6 பேர் சேர்ந்து ஒரு ஜிப்பா அந்த தோட்டி தைக்கிறதுக்கு 24 நாள் 24 நாள் ஆயிருக்கு. ஓகே. ஆமா, அந்த காஸ்டியூம் அரௌண்ட் ஒரு 20 lakhsக்கு மேல worth அந்த காஸ்டியூம். இப்போ படம் முடிஞ்சா அதை வந்துட்டு நீங்க வந்துட்டு அது இந்த ஏலத்துல விடுறது இந்த மாதிரி அது மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல. அதெல்லாம் நமக்கு தெரியாது, அதெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடு, நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இல்ல ஒரு காஸ்டியூம் 20 lakhs அப்படின்னா இப்போ அந்த காஸ்டியூம் எங்க இருக்கு அதுவும் தெரியாது. ஏன்னா இது எல்லாமே ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு சொந்தம். அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஒரு 200-500 கோடி ரூபாய் பட்ஜெட் வர்ற படத்துல ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த சீன்ல அந்த அவ்வளோ கம்பீரமா அவ்வளோ லக்ஸூரியஸா காமிக்கணும்னா இந்த சீன்ல இதெல்லாம் டிமாண்டிங் இருக்கு. இது மாதிரிதான் ஒன்னொன்னுத்துக்கு பட்ஜெட் ஆகுறது. நம்ம நினைக்கிறோம் அவங்க நடிகர்களுக்கே 500 கோடி கொடுத்துருவாங்க போல இருக்கு. அதெல்லாம் இல்லை. அதை தவிர மற்ற ஆர்ட் ஒர்க்கு, செட் ஒர்க்கு, இப்ப இவ்வளோ பெரிய தங்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒருத்தர் என்ன சாதா வீட்லயே காமிச்சிட முடியும்? ஆமா, அதான் சொல்றாங்க அந்த கிளாசெட் முதற்கொண்டு தங்கத்துல காமிக்கிறாங்க அப்படின்னும் போது அதுக்குண்டான செட் ஒர்க்கு. ஸோ அதுதான் சினிமாவோட காஸ்டிங்ன்றது. எனக்கு இப்போ என்ன டவுட்னா, இப்போ அந்த ஜிப்பாக்கு அந்த ஒரு கஷ்டங்கள் இருந்திருக்கும், கிட்டத்தட்ட அது ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ நீங்க தோட்டிக்கு பண்ணோம்னா அந்த தோட்டி வந்துட்டு அதை நீங்க மடிச்சு இப்படிலாம் கட்டியிருப்பாரு அவரு, அந்த குஜராத்தி ஸ்டைல்ல கட்டியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது அப்படி பண்ணாலும் இது எதுவும் உதிர்ந்து விழுந்துடக்கூடாது, இல்லை ஏதாவது அது டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. பிகாஸ் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு சீன்ல அப்படி இப்படி நின்று பேசிட்டு அப்படி போயிடுறாங்கன்னு இல்லை, இதுல ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய இருக்கு. ஆமா, ஓடுவாரு, அவரு விழுவாரு, குத்தி கிழிக்கிற சீன் ஏகப்பட்டது இருக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ். இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணும்போதும் அதுல இருந்து ஒரு முத்து கூட கீழே விழுந்துடக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நாங்க டைட்டா ஒர்க் பண்ணா மட்டும்தான் இது நடக்கும். அதான் சொன்னேனே, அந்த ஆரம்பத்துல அந்த 2-3 நாள் நாங்க அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆயிருக்கோம். ஏன்னா தச்சு பார்த்து இப்படி போட்டா அது விழும், அப்ப அது விழாம அவ்வளோ டைட்டா கிரிப்பா வேற எப்படி போட்டு மாத்தி பண்ணா அந்த கிரிப்பா நிக்கும். ஏன்னா சொல்லிட்டாங்க முதல்லயே இதுல கண்டிப்பா பெரிய பெரிய ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கு, ஒரு இதுல ஒரு ஃப்ரேம்ல கூட ஒரு முத்தும் கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதை ஃபர்ஸ்ட் அங்க போட்டதுக்கு அப்புறம் அவருக்கு எவ்வளவு கம்ஃபர்ட்டா இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது ரிவ்யூஸ் வந்துச்சா, இல்ல சங்கர் சார் அவர்கள்ட்ட இருந்து ஏதாவது ரிவ்யூஸ் வந்துச்சா? இல்ல, நான் வந்து ஆன் செட்ல நான் ஒர்க் பண்ணல. பிகாஸ் நானும் அந்த டைம்ல படங்கள் பண்ணிட்டு இருந்தேன், மலையாளத்துல ஃபிலிம் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தட் அது போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பிகாஸ் இதெல்லாம் நாங்க தச்சு வரும்போது அந்த ட்ரெஸ்ஸோட வெயிட் கிட்டத்தட்ட 37 கிலோ. 37 கிலோவா அவர் போட்டிருந்தாரு. ஆமா, அது அந்த ஆர்டிஸ்ட கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும். ஆமா, பாலிவுட் ஆக்டர் ஜாகிர் ஹுசைன் சொல்லிட்டு எப்படிதான் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணாருன்னு எங்களுக்குமே புரியல. ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸை தச்சுட்டு நாங்க ஒரு 3 பேர் தூக்க முடியல, அவ்வளோ வெயிட்டா இருந்தது இந்த ட்ரெஸ். ஆனா அவர் ஒரு ஆளா அதை மெயின்டைன் பண்ணியிருக்காருன்றதே பெரிய விஷயம் தான். அந்த ஷர்ட் அவர் அதை போட்டுட்டு ஓடுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆமா, ஒரு ஆர்டிஸ்ட் லைஃப் அவ்வளோ ஈஸி இல்லைங்கிறது இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சீரியஸா பிலீவ் பண்ண முடியல, 37 கிலோ போட்டு அதை ஒரு ஃபுல்லா ஆக்ட் பண்ணாரு கம்ஃபர்ட்டா அப்படிங்கும்போது பெரிய விஷயம். இப்போ எனக்கு அது 20 லட்சம் சொன்னீங்கல்ல அந்த வேல்யூ, அப்ப அது கண்டிப்பா அது உண்மையாவே கோல்டு? அது இல்ல, அது கோல்டு கிடையாது ஆக்சுவலி. எப்படின்னா அந்த செப்பு இருக்கு இல்லையா, செப்பு அதுல வந்து இந்த மோல்டை பண்ணிட்டு தங்க முலாம் பூசுறது, அது பூசுறது அது காஸ்ட் ஜாஸ்தி. இதை பண்றதுக்கு இதுக்குன்னு மோல்டை ரெடி பண்ணணும்.
ஓ ஓகே. ஓகேங்களா? ஏதோ அவைலபிளா இருக்கிற ஒரு செயினோ ஒரு கம்மலோன்னா அதுல 1008 டிசைன் இருக்கும். இது அப்படி இல்ல. இதுக்குன்னு ஒரு மோல்டு ரெடி பண்ணி பண்றது. அது இல்லாம அதை ரெடி பண்றதுக்கு எடுத்துக்கிற டைம் இதெல்லாம் நிறைய இருக்கு அதுக்குள்ள. இப்போ நீங்க வந்துட்டு ஒரு ஆக்டரா தான் இருந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் படம் இது. இதுக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் படம், இவ்வளோ பெரிய ப்ரெஸ்டீஜியஸான ப்ராஜெக்ட்ல ஓகே ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்கள இவங்கள நம்ம நம்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையை நீங்க எப்படி சம்பாரிச்சீங்க அவங்கள்ட்ட? அவங்க சாம்பிள்ஸ் கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லிட்டு இது மாதிரி உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சாம்பிள் ஒன்று கொடுத்தாங்க. அந்த சாம்பிள் நான் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து, ஏன்னா நம்ம பண்ண முடியும்னு வாயால சொன்னா பார்த்தாது, நம்ம ஒர்க் பண்ணி காமிச்சாதான் அவங்களுக்கு தெரியும். ஸோ சாம்பிள்ஸ் நான் பண்ணி அது ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இந்த ஒர்க்குள்ள வந்தேன். காஸ்டியூம் டிசைனரா நீங்க இது ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலும் வேற எதுலயாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா? அதாவது வேற யாருக்காகவாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா அசிஸ்டன்ட் அந்த மாதிரி? இல்ல, நான் ஃபர்ஸ்ட் எஸ்பி சதீஷ் அவங்களுக்கு தான் நான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுவும் இந்த படத்துல. இப்போ அது இல்லாம அவர் கூட நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன். மலையாளம் இண்டஸ்ட்ரியில பெரிய பெரிய ஷோஸ், ஸ்டார் ஷோஸ் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அவரோட அசிஸ்ட் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னுமே அடுத்த படமும் அவரோடது இதே மாதிரியான ஒரு ஹெவி சப்ஜெக்ட் தான். ஸோ அந்த படத்துலயும் நான் ஒர்க் பண்றேன். பேர் சொல்ல மாட்டீங்க? இல்ல, எதுவுமே ரிவீல் பண்ண முடியாது. ஓகே. ஆமா. இப்போ என்னதான் இது ஃபர்ஸ்டா இருந்தாலும் ஏதாவது நீங்க பர்சனலா நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க, இல்ல காஸ்டியூம் டிசைனரா உங்க லைஃப்ல நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் ஆக்சுவலி டிசைனிங் ஃபீல்டுல வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே ஆகுது. ஸோ முதல்ல எனக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் தச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஃபியூ கிளைண்ட்ஸ் இருக்காங்க. நான் மொத்தமாக எல்லாம் பண்ண முடியாது, பிகாஸ் நான் நடிக்கவும் செய்யறதுனால எல்லாத்துக்குமே டைம் இருக்காது. பட் ஐ ஹாவ் ஃபியூ கிளைண்ட்ஸ் ஹூஸ் அவுட் ஆஃப் இண்டஸ்ட்ரி. சினிமாவை தவிர மற்ற சிலருக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த இதில் அந்த கோல்டு இதை பார்த்துட்டு நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க, இது யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான கால்ஸ், அந்த மாதிரியான உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ்லாம் சொல்ல முடியுமா? ஆமா, எனக்கு தெரியாதவங்க வந்து இந்த படத்தை எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு பேசுறாங்க இல்லையா, ஐயோ அந்த படத்துல தங்கத்திலேயே ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தாங்கப்பா, ஐயோ என்ன ட்ரெஸ்ஸுப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, நம்ம ஒர்க்கை பத்தி தான் பேசுறாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம். ஓகே. வேற ஃபீல்டுல இண்டஸ்ட்ரியில இருந்து ஏதாவது கால் வந்துச்சா? ஆமா, இண்டஸ்ட்ரியில இருந்து இப்ப இந்த படத்துல பண்ணதுனால எனக்கு மலையாளத்துல ஹபீபி கம் டு துபாய் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து நான் சீஃப் காஸ்டியூம் டிசைனரா இப்ப பண்றேன். ஓகே. அது இந்த ஒர்க்கை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்தது? பார்த்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஆக்டரா நீங்க வந்துட்டு உங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு இடத்துல நம்ம காஸ்டியூம் டிசைனரா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்களா? கண்டிப்பா இல்ல. அதாவது சினிமால அப்படி வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. பிகாஸ் காஸ்டியூம் டிசைனிங்ன்றது என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட். ஸோ தட் எனக்கு ஒரு பர்சனலா ஒரு பிஸ்னஸ், ஒரு செகண்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் எனக்கு இருந்தது. பட் நெவர் நான் சினிமாக்குள்ள வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. எனக்கு காஸ்டியூம் டிசைனரா நம்பிக்கைன்னு இல்லை, நான் அந்த ஆஸ்பெக்ட்ல யோசிக்கல. ஓகேங்களா? பட் இது எனக்கு ஒரு புது அனுபவமா இருக்கு. அது வருது, வாய்ப்புகள் வருதுன்னும் போது நம்ம எதுக்கு வேண்டாம்னு சொல்லுவானே. இப்போ எனக்கு ஒரு காஸ்டியூம் டிசைனரா நான் உங்கள்கிட்ட கேட்கணுங்கும்போது, ஒரு சீனோ இல்லை ஒரு இடத்துக்கோ இந்த மாதிரியான காஸ்டியூம் சூட் ஆகும், இவருக்கு இந்த மாதிரியான காஸ்டியூம் தான் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ண முடியுமா? இல்லை, அதுக்குண்டான முழு சுதந்திரம் நமக்கு இல்லை. சினிமாவை பொறுத்த வரைக்கும் கேமரா, டைரக்டர், இவங்க இந்த 2 டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி அதை டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கலர் டோன்ல ஒர்க் பண்ணணும்னு இருக்கும், இந்த சீனுக்கு இந்த கலர் டோன் அப்படிங்கறதுல அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல வந்து இந்த பர்சனுக்கு தகுந்த மாதிரி அல்லது அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி என்ன மெட்டீரியல்ஸ் கொடுக்கலாம், அதுல சின்ன சின்ன கலர் சேஞ்சஸ், டிசைன் சேஞ்சஸ், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணலாம். இப்போ நீங்க ஆக்டர் ஜர்னி ஆயிருக்கல, எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க ஆக்டரா? ஐ திங்க் அபவுட் 25 இயர்ஸ். நடுவில் ஒரு 8 இயர்ஸ் பிரேக் இருந்துச்சு. 25 இயர்ஸ்னா நீங்க 1999ல வந்திருப்பீங்கல்ல? ஆமா, கிட்டத்தட்ட. தேசிய கீதம் சேரன் சாரோடது, அந்த படத்துல தான் நான் ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆறேன். ஓகே, கேரக்டர் ஆர்டிஸ்டா. ஓகே. இப்போ தேசிய கீதம் அதுக்கப்புறம் என்னென்ன படங்கள்? அதுக்கப்புறம் திருப்பாச்சி, அதுதான் வந்து வெளியில சொன்னா உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க, அந்த ஹேர் கட் சீன். ஆமா ஆமா, அதுதான் என்னோட ஒரு ஃபேமஸ் படம். அதுக்கப்புறம் ருத்ர தாண்டவம், இப்ப லைலான்னு சொல்லிட்டு ஒரு படம், ஆபரேஷன் லைலா, அதுல பண்ணியிருந்தேன். அண்ட் வெளிவர இருக்கிற ஒரு 2-3 பெரிய படங்கள் பண்ணியிருக்கேன். பாவனா ஹீரோயினா பண்ணியிருக்கேன், இனியா ஹீரோயினா பண்ணியிருக்காங்க, காகிதம்னு ஒரு படம், அந்த படம் பண்ணியிருக்கேன். எல்லாம் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கு. சீரியல்ஸ் நிறையவே பண்ணியிருக்கேன். சீரியல்ஸ் வந்து அந்த டைம்ல இந்த பாலு மகேந்திரா கதை நேரம்,
அப்புறம் வந்து சஹானா, அது பாலச்சந்தர் சாரோட, அங்கேருந்து சித்தி, அப்படி நிறைய சீரியல்ஸ். இப்போவுமே வந்து சரிகமா நிறுவனத்தோட ஒரு தமிழ் சீரியலில் நடிக்கிறேன், சன் டிவியில் வரப்போகுது. ஓகே. அது டைட்டில் அவங்க இன்னும் லான்ச் பண்ணல, ஸோ அதனால் என்னால் அதை சொல்ல முடியாது. பரவாயில்ல. மேபி செப்டம்பர்லேருந்து டெலிகாஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த சீரியலில் ஒரு கேரக்டர் பண்ணுறேன். மலையாளத்துலயும் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம். ஓகே. எதை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க? உங்களோட டெஸ்டினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல? இல்லை, டெஸ்டினேஷனை நோக்கி போயிட்டுருக்கேன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் லைஃப் நம்மளை எந்தெந்த பாதையில் திருப்பி விடுதுன்னே சொல்ல முடியாது. நான் ஆர்டிஸ்டாக இதுக்குள்ளே வருவேன்னு நான் நினைக்கல, ஆனால் வந்துட்டேன். அதே மாதிரி ஃபேஷன் டிசைனராக, காஸ்டியூம் டிசைனர் ஆவேன்னு நான் நினைக்கல, ஆயிட்டேன். பட் இப்போ எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது. என்னோட லைஃப் நான் ரிட்டையர் பண்ணுறது ஒரு மஜிஸ்ட்ரேட்டாக ரிட்டையர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. அதுக்காக வேற ஏதாவது சொல்லுவீங்க நினைச்சா கம்ப்ளீட்டா கான்ட்ராஸ்டா இன்னொரு விஷயத்தை சொல்றீங்க. ஸோ ஒரு 14.5 வயசு ஸ்கூல் ட்ராப் அவுட் வந்து அவங்க லைஃப்பை எப்படி முடிச்சாங்க அப்படின்றதுக்கு ஒரு எண்டு நம்ம கொடுக்கணும்னா, எனக்கு தோணுது இதை விட ஒரு நல்ல ஒரு எண்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நாளைக்கு ஒரு தலைமுறைக்கு நான் வாயால் ஒரு மெசேஜ் சொல்றது இல்லை, நான் வாழ்ந்து காட்டி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு தன்னம்பிக்கையின் ஒரு சின்ன ஒரு விதை என்னால் விதைக்க முடிஞ்சா அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ அதுக்கான ப்ராசஸ்ல இருக்கீங்கல்ல? எஸ். இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? இப்போ 10th எழுதி முடிச்சிட்டேன். நான் தான் சொன்னேன், ஸ்கூல் ட்ராப் அவுட் நான். ஸோ ரொம்ப சின்ன வயசுலேயே குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக நான் நடிக்க வந்துட்டதுனால எங்கள் குடும்பத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் நடிக்க வந்தேன். அல்லாமல் எனக்கு பேஷன் அப்படிலாம் நான் போய் சொல்ல விரும்பல. ஸோ அந்த டைமில் வந்து எங்கள் குடும்பத்துக்கு அந்த வருமானம் தேவையாக இருந்தது, அதனால நான் நடிக்க வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் படிப்பை கண்டினியூ பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதனால இப்போ மறுபடியும் டைம் இருக்குது, மனசு இருக்குது, பணம் இருக்குது. இப்போ என்னை யாரும் படிக்க வைக்க வேண்டாம், நானே படிச்சுப்பேன். மேம் சீரியஸ்லி இது ரொம்ப கிரேட். நீங்க இதுக்கப்புறமும் நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேருக்கு அது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். ஆமாம், அதான் சொன்னேனே, ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக படிப்பை விட்டுட்டோன்றனால விட்டுட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம சார வரைக்கும் படிக்கலாம். ஸோ 10th எழுதிட்டேன், +1 +2 முடிச்சுட்டு ஏதாவது ஒரு 5 years கம்பைன் டிகிரி LLB முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மஜிஸ்ட்ரேட்டாக தான் நான் ரிட்டையர் பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் வந்து குறியாக இருக்கிறேன். இப்போது என்னதான் உங்கள் லைஃப் நோக்கி நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டு இருந்தாலும் நீங்கள் முதல்ல உங்களுக்கு சப்போர்ட்டிவ், அதை தாண்டி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ்னா யார்? மை ஃபேமிலி, மை ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். இப்போ எப்படி சொல்கிறது, நான் ஒரு காலத்தில் சென்னையில் தான் படித்து வளர்ந்தேன். ஒரு சூழ்நிலை காரணமாக நான் ஊருக்கு போயிட்டேன். ஸோ நான் திருப்பியும் சென்னையிலலாம் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னை வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. லைக் எனக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்க ஒரு காமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு, காமேஷன் பிரீத்தா, அவங்க வீட்டில் தான் வந்தால் தங்குவேன். இந்த மாதிரியான ஒரு நல்ல நட்பு வட்டாரத்தை வந்து நான் உருவாக்கி வச்சிருக்கிறது என்னோட பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன். கண்டிப்பாக மேம். இப்போது இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு விமனாக சர்வே ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது யார்? நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் நம்ம திடீர்னு சந்திக்கிற ஒருத்தராக இருக்கும், அடுத்த ஒரு பெரிய லீடுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கமிட்மெண்ட். இத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், எதுக்காக இருக்கோம்? ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறதுனால அந்த கமிட்மெண்ட்டை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுற எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில நல்லவங்களால நம்ம இன்னும் முன்னாடி போயிட்டு இருக்கோம். இப்போது ஒவ்வொரு விஷயமும் இப்போ ஒரு ஆக்டராக தாண்டி ஒரு காஸ்டியூம் டிசைனராக உங்களுக்கு சில கனவுகள் அதுக்குள்ளே இருக்கா? இப்போ உங்களோட தனிப்பட்ட கனவுகள் அந்த மெஜிஸ்ட்ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால கேட்குறேன், இதில் ஏதாவது சாதிக்கணும், இல்லை இதில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா? இருக்கு. அதாவது ஒரு எப்படி சொல்ல, ஒரு இண்டிபெண்ட் டிசைனராக ஒரு நல்ல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு படத்தில், ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்தில் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா அதில் தான் நமக்கு நிறைய ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்கும். ஓகேங்களா, நிறைய தரவுகள் எடுக்க வேண்டியிருக்கும், ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கும், அந்த கலர்ஸை நம்ம புதுசாக கொடுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அந்த ஃபீல்டில் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? நிச்சயமா எங்களோட குரு SB சதீஷ் அவங்க தான். அவங்க வந்து நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்கிறாங்க மலையாள படத்துல எல்லாம் ஒர்க் பண்ணி. அவங்க இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் ஓரியன்டாக பண்ணியிருக்கிறாங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் சொல்லணும். இப்போ அந்த எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கும் போது இப்போ இதில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. இதில் புது மாதிரியான ஒரு விஷயத்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஃபீல்டுக்கு. அந்த மாதிரி ஏதாவது நான் கேட்குறேன், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், இந்த சர்ஃபேஸ் ஆர்னமெண்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ்,
அந்த மாதிரி. ஸோ அதில் ஏதாவது புதுமையாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு படத்தோட பேர் சொல்லி அந்த படத்தில் வந்துச்சு, அந்த ஒரு காலத்துலலாம் நதியா சுடிதார், நதியா வளையல் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிராண்டிங் கிரியேட் பண்ணணும். அதுதான் கேட்குறேன். இப்போ அது ஒவ்வொருத்தவங்களும் அதை அவங்க ஃபர்ஸ்ட் அது பண்ணவும் தான் அது பட்டி தொட்டி எல்லாம் போய் ரீச் ஆகிருக்குல்ல. அது மாதிரி ஏதாவது ஒரு இது அந்த மாதிரி ஒரு ட்ரேட்மார்க் ஒன்று பண்ணணும்னு விரும்புகிறேன். பார்ப்போம், அதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் வந்தால் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நமக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கணும். கேரக்டர் கிடைக்கணும், அவங்களும் அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு கொடுக்கணும். ஆமாம். ஓகே. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வியந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ் இல்லை ஏதாவது ஒரு காஸ்டியூம், இது நான் வந்து என்னோட சின்ன வயசுல நான் பார்த்து வியந்திருக்கேன், இல்லை இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இதுதான் வேணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அப்படின்னு எதுவும் இருக்கா? இல்லை, நான் அந்த தேவதாஸ் படத்தில் வந்து அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் நான் பார்த்து ரொம்ப வியந்திருக்கேன். அந்த 35 கிலோஸ் காக்ரா சொல்லிலாம் போட்டு நடிச்சிருக்காங்க மாதுரி தீக்ஷித். அந்த காலத்தில் பெரிய டாக் அதெல்லாம், 35 கிலோஸ் அப்படின்ட்டு. ஆனால் நானே ஒரு 37 கிலோ காஸ்டியூம் பண்ணுவேன் நானும் நினைச்சேன், பார்க்கல. இப்போ இதான் ஹையஸ்டா இருக்குமா இண்டஸ்ட்ரியில? என்னன்னு தெரியல சார், அதெல்லாம் இனிமே தான் அதை பற்றின பேச்சு வரும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் 37 கிலோல வந்துட்டு நீங்க ஏதாவது ஒரு பொருளை தூக்க சொன்னாலும் தூக்க முடியாது. அதை நீங்க ட்ரெஸ்ஸா போடணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? நீங்களே வெயிட் ஆன மாதிரி இருக்கும்ல. ஆமா ஆமா. ஓகே. நீங்க அது மாதிரி உங்க லைஃப்ல யூஸ் பண்ணதுல அதிகபட்சமா நானே இவ்வளவு கிலோல தான் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா? இல்ல, நான் ஸ்பெஷலா ஏதாவது அந்த மாதிரியான ஹெவி காஸ்டியூம்ஸ்லாம் யூஸ் பண்றதே இல்ல. யூஸ் பண்ணதே இல்ல. ஓகே. ஒன்லி திங், நான் போடுற ஒரு 80% ஆஃப் காஸ்டியூம்ஸ் நான் டிசைன் பண்ணி நான் தைச்சதா இருக்கும். வெளியே வாங்குறது அந்த மாதிரி இல்ல, அதெல்லாம் ரொம்ப ரேர். இப்போ ஜீன்ஸ் அந்த மாதிரினா நம்மளால இப்போ உடனே தைக்க முடியாது. ஸோ அதனால வந்து அதை மட்டும் வெளியில் வாங்கிப்பேன். மற்றபடி இப்போ நான் போட்டிருக்கிறது இந்த மாதிரியான நிறைய காஸ்டியூம்ஸ் நான் தான் பண்ணுறேன். ஓகே. ஒரு விஷயம் இருக்குல்ல, ஏதாவது ஒரு விஷயம் போடுறாங்க, இதுதான் இப்போ ட்ரெண்ட், அதுதான் இப்போ ட்ரெண்ட் அப்படின்னு, இந்த ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ட்ரெண்ட் எல்லாம் நம்ம செட் பண்ணுறது தான். இப்போ எவ்ரி 20 years ஒன்ஸ் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 20 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ட்ரெண்ட் அப்படியே ரிப்பீட் ஆகும். இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி பெல் பாட்டம்லாம் வந்து இதாக இருந்துச்சு, இப்போ மறுபடியும் அதே வருது. அதுக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடியும் பெல் பாட்டம் இருந்தது. ஓகேங்களா? இதே தான் எவ்ரி 20 years இந்த ஃபேஷன் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். புதுசாக இதில் எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை. நத்திங் இஸ் நியூ. யாரோ ஒருத்தர் எப்பயோ பண்ணி வச்ச பேட்டர்னை தான் நம்ம அப்படியே இம்ப்ரூவைஸ் பண்ணி பண்ணி வரமே தவிர புதுசாக பண்ணுறதுக்கு நீ ஒன்றுமே இல்லை. ஓகே. இல்லை, அதுக்காக கேட்குறேன். எல்லாமே ஒவ்வொரு டைமும் வந்துட்டு இல்லை இப்போ இதுதான் ட்ரெண்ட், இப்போ இதுதான் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த ஃபீல்ட்லேயே நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஐடியா இருக்கும்ல, அதுக்காக கேட்டேன். தென் இப்போ இந்த இந்தியன் 2ல கமிட் ஆகும்போது நீங்கள் வந்துட்டு ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனீங்களா? இந்தியன் 2ல இப்படி ஒரு காஸ்டியூம் பண்ணும், இந்த காஸ்டியூமை இவர் போடுவாரா அவர் போடுவாரா, அந்த மாதிரியான தாட்ஸ்லாம் உங்களுக்கு? ஆமா, இந்த காஸ்டியூம் யார் போட போறாங்கன்றது கடைசியில தான் எங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் இது யாருக்குன்னே தெரியாம தான் நாங்க பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. ஏன்னா அது எங்களுக்கு ரிவீல் பண்ணல. ஃபைனல் ஸ்டேஜில் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ஜாகிர் ஹுசைன் சார் தான் இந்த காஸ்டியூம் போட போகிறாங்க அப்படிங்கிறது. அண்ட் ஐ ஷுட் டெஃபினெட்லி சே, இந்த காஸ்டியூம் உருவாகிறதுக்கு எஸ்வி சதீஷ் சாரோ நான் மட்டுமோ எல்லாம் காரணம் இல்லை. என் கூட ஒர்க் பண்ண என்னோட கோ ஒர்க்கர்ஸ் அவங்களும் இதுக்கு வந்து காரணம். லைக் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க பேர்லாம் சொல்லணும்னு விரும்புகிறேன். கண்டிப்பாக. பிரீதா, கவிதா, ஆனந்தி, பிரேம் அண்ட் தர்ஷினி, ஸ்ரேயா, இவங்க எல்லாம் வந்து எங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காஸ்டியூமுக்கு பின்னாடி இத்தனை பேரோட உழைப்பு இருக்கு. வாவ். இப்போ அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்களோட ரெஸ்பான்ஸ், சங்கர் அவர்களோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு டைரக்டா எதுவும் சொன்னாரா? இல்லை, அந்த மாதிரி எதுவும் நமக்கு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் பெரிய பெரிய ஹைரார்கி, அங்கே போகிறது வருதுன்றதெல்லாம் பெரிய விஷயம். பட் ஆல் டுகெதர் செட்ஸில் இதை பற்றி ரொம்ப பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கண்டிப்பாக. இப்போது நிறைய விஷயங்கள் இப்போது இதில் பிள்ளையார் சொல்லி போட்டு காஸ்டியூம் டிசைனராக இந்தியன் 2ல ஆரம்பிச்சிருக்கீங்க. இது இன்னும் அடுத்தடுத்து ஒரு ஆக்டராகவும் நீங்கள் போகணும், காஸ்டியூம் டிசைனராக நிறையா நீங்கள் வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் 31 தீபாவளி முதல் உலகமெங்கும். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.